பிரவீன் உத்ராத்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிரவீன் உத்ராத்தோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து லெசன் 1லேருந்து லெசன் 2லேருந்து கொடுத்துருக்குங்க. பிராச்சனில் நம்ம படிக்க வேண்டியது ரோம் லெட்டர் படி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் நம்ம படிக்கணும் அப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸ்லேருந்து எனி ஒன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 2 லெசனில் படிச்சுக்கோங்க. அடுத்த செகண்ட் ரோம் லெட்டர் வந்து 3rd லெசன்லேருந்து 4th லெசனில் கேட்குறாங்க. ஸோ இப்போ 1 to 4 லெசன் படிச்சிட்டோம் அப்படின்னா உங்களால் என்ன பண்ணிட முடியும்? 2 ரோம் லெட்டரை உங்களால் எழுதிட முடியும். ஆவும் எழுதிட முடியும். சரியா? அடுத்தது ஈ பாருங்க. ஈ வந்து நவீன் பத்திய சைனிக்காலேருந்து கேட்குறாங்க. நவீன் பத்திய சைனிக்காலேருந்து கேட்குறாங்க ஈ. சரியா? ஈ வந்து லெசன் 1ம் லெசன் 2ம் கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் 2 லெசன் ஃபஸ்ட் 2 லெசனாவது நல்லா வந்து தரவாக படிச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு இது லெசன் 1 லெசன் 3ல் படிச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் 3rd லெசன் மட்டும் நீங்கள் நவீன் பத்திய சைனிக்கால படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அதுலேருந்தே எழுதிடலாம். லெசன் 7 லெசன் 9ம் பாருங்கள். இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால லெசன் 7 லெசன் 9க்கு போயிருக்கிறாங்க. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷனில் விட்டுற வேண்டியதான். ஏன்னா வந்து நான் இவ்வளோ படிச்சுட்டு இருக்க முடியாது. மொத்தம் 3 லெசன் மட்டும் படிச்சுக்கோங்க. இதை ஒரு வாட்டி லெசன் 7 லெசன் 9 என்ன கேட்குறாங்க இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை வந்ததுன்னா எழுதிடலாம். சரி, இது லெசன் 6ஓடது லெசன் 4ஓடது. சரியா? அடுத்தது பஞ்சவட்டியில் வந்து 1 to 5 தரவாக படிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட் 1 எழுதிடலாம். ஆப்ஷனில் விட்டுடலாம். மற்றது ஃபஸ்ட் 1 வந்து 1 to 5லேருந்து பாருங்கள். இது செகண்டில் 5 கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை படித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. இதை வச்சு எழுதிடலாம். லட்சுமி இதை ஈஸியாக வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். அடுத்து தோஹை பாருங்கள். தோஹை வந்து 20 இருக்குது. 20மே படித்தாதான் உங்களால் எழுத முடியும். ஏன்னா வந்து இதில் 3 அதில் 3 கொடுப்பாங்க. இல்லைனா கபீர்தாஸ் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா 3 எழுதிடலாம். மற்ற 3 வந்து 1 வந்து ஆப்ஷனில் தான் விடணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதையாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இதையாவது படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க. சரி, நோட் பண்ணிட்டீங்களா? இதை மட்டுமாவது படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது 3rd ரோம் லெட்டர் பாருங்கள். சூர்தாஸ் துளசிதாஸ் ரஸ்கான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 லெசனை படிச்சிட்டிங்கன்னா எனி ஒன்று எழுதிடலாம். சூர்தாஸ் ரஸ்கான் பூஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து 4th ரோம் லெட்டர் ரஷ்மி ரதிகே அர்ஜுன் கதா கவஸ்து. அர்ஜுன் கேரக்டர்ஸ் தான் முதல்ல எழுதுங்க. கேரக்டர்ஸ் எப்படின்னா கர்ணன், அர்ஜுன், துரியோதன், கிருஷ்ணா இந்த 4 பேர் தான் இருக்காங்க. எனி ஒன்று கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஏன்னா வந்து 4 பேருமே இம்பார்ட்டன்ட் கேரக்டரு. ஸோ அப்போது அர்ஜுன் தான் ஹீரோ, கிருஷ்ணன், கர்ணன் 3 பேரில் ஏதாவது ஒருத்தங்க கேட்பேன். துரியோதனர் கேட்கலனா கூட இந்த 3 பேரில் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. 4மே என்ன பண்ணுங்கள் படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் 4மே. இதில் அர்ஜுன் தான் கேட்டிருக்கேன் இந்த கொஷின் பேப்பர்லாம். 5th வந்து மைத்திரி கவிதா கா சாராங்ஸ் கவியோடது அயோத்தியா சிங்கு, ஹரிஹவுத், மகாதேவி வர்மா, மைத்ரி சரங்குப்து. இதுலேயும் மகாதேவி வர்மா, மைத்ரி சரங்குப்து, ஜெய்சங்கர் பிரசாத். ஸோ ஃபஸ்ட்டு 3 படிச்சுக்கோங்க. 1 2 3 படிச்சிட்டிங்கன்னா எழுதிடலாம். அடுத்து சாராங்ஸ் கவிதா கா சாராங்ஸ் இது கர்மவீர், மாத்ருபூமி ஷதா கேட்டிருக்காங்க. 1 to 5 லெசன்ஸை படிச்சிட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் எழுதிட முடியும். ரஷ்மி ரதிக்கு ஆதார் பட் டிப்பனி, குந்தி, யுதிஷ்டர், பரசுராம் இந்த 3 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குந்தி இதில் துரியோதன். ஸோ இப்போ 3 பேரை படிச்சிட்டிங்கன்னா எனி ஒன்று கண்டிப்பாக எழுதிடலாம். சரியா? ஃபஸ்ட் பேப்பர் எவ்வளோ தான் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிடலாம். செகண்ட் பேப்பரை பொறுத்தவரையும் பாருங்கள், ரொம்ப ஈஸியானது. ஃபஸ்ட்டு வந்து சாகித்ய, காவிய, உபன்யாச, நாடக் டாப்பிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கணும். சாகித்யம், காவியம், நாடக, உபன்யாசம் இதை பற்றி தான் கேட்பாங்க. கொஷின் எப்படி வேணால் இருக்கலாம், நம்மளுக்கு அது இல்லை. நீங்கள் சாகித்யம்னா ஒரு எஸ்ஸே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாகித்யத்தில் 4 கொஷின் இருந்ததுன்னா அதை கம்பைன் பண்ணி சாகித்யம்னு ஒரு எதுவும், காவியத்துக்கு ஒன்றும், உபன்யாசத்துக்கு ஒன்றும், நாட்டக்கு ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்படி கேட்டாலுமே நீங்கள் அதை நாடகை பற்றி எழுதிட வேண்டியதான். அடுத்தது ரஸ் வந்து மொத்தம் 10 இருக்குல்ல. 10லையுமே எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். நீங்கள் 1 படித்தா போதும், இது எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். கொஞ்சம் தான் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும். 10 ரஸ்மே நான் போட்டிருக்கேன். அலங்கார, சந்து எல்லாமே வீடியோஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து படிங்க. அதே மாதிரி தான் 1 to 5 படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சந்து, அலங்கார, ரசது படியாக எழுதிடலாம். அட்லீஸ்ட் இல்லை கொஷின் பேப்பரில் இருக்கிறதாவது நோட் பண்ணி வச்சு இம்பார்ட்டன்ட் இதையாவது படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரில் என்ன இருக்குது பாருங்கள். கருணை, வீர், பயானக்கு, அற்புதம் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 மார்க் ஈஸியாக வந்து வாங்கிடலாம். 2 ரசி எடுத்தணும், ரொம்ப ஈஸியாக வந்து மார்க் வாங்கிடலாம். அடுத்தது பிரசனோங்க புத்தகம் வந்து பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின் 1 to 8, 15, 19, 20, 19, 18, 25, 24 இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இந்த 4 கொஷினும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இந்த கொஷினும் நோட் பண்ணிக்கோங்க. பாரத் கே பரிபாஷா தேத்தே ஹுயே உஸ்கே. சரியா? அடுத்தது டிப்பனி பாருங்கள். டிப்பனியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த 4 நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பார்த்தா ஃபஸ்ட்டு, செகண்ட், 4th, 6th, 8th, 11th, 18th, 9, 20. சரியா? பேப்பர் 3 பார்ப்போம். பேப்பர் 3ல இம்பார்ட்டன்ட் பார்த்தா ஃபஸ்ட் 1 வந்து 1 to 7 படிச்சுக்கோங்க. 9th, 11th, 12th, 15th இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வந்துடும். இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 6 கொஷின் ப்ளஸ் வந்து இந்த 6 கொஷின் நோட் பண்ணி வச்சுட்டு முதல்ல கொஷின் பேப்பரை முடிச்சு விட்ருங்க. அப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத படிக்கலாம். செகண்ட் பாருங்கள். இது வந்து லெட்டர் ரைட்டிங்கு. இந்த 5மே படிச்சுக்கோங்க.
3 எழுதணும். ஃபஸ்ட்டு சின்ன லெட்டர்ஸ் வந்து 3 எழுதணும். தேர்ட் வந்து பெரிய லெட்டராக ஒன்றே எழுதணும் 15 மார்க்ஸ்க்கு. லெட்டர் ரைட்டிங் 1 to 11 வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா சேஃபு. இல்லைனா அட்லீஸ்ட் இதையாவது படிச்சுக்கோங்க. 4th ரோம் லெட்டர் ஷார்ட் நோட்ஸு, அது ஆல்ரெடி எல்லாருக்கும் எழுத தெரியும். ஈஸியாக வந்து நீங்கள் அதை ஷார்ட் பண்ணி எழுதிடுங்க. அனுவாத் அபியாஸ்க்கு மொத்தம் 30 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஈஸியாக இந்த ஒரே பேசேஜில் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், டெய்லி என்ன பண்ணுங்கள், ஒரு எஸ்ஸே ஒன்று எடுத்துக்கோங்க. ஒன்று எடுத்துகிட்டு டெய்லி படிக்க ஆரம்பிச்சிட்டு அதை வந்து நீங்கள் எக்ஸாமில் போய் எழுதிருங்க. கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். அதே மாதிரி சப்ஜெக்ட், வர்பு, ஆப்ஜெக்ட்னு சென்டென்ஸை கரெக்டாக மேட் பண்ண தெரியணும். மேம் வந்தால் ஹும்ல முடியணுன்றதும், பாஸ்ட் டென்ஸ் வந்தால் எப்படி தாள முடியணும், ஃப்யூச்சர் டென்ஸ் வந்தால் ஏங்கா ஓங் அப்படின்னு முடியணும் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணணும், எழுத ஆரம்பிக்கணும். ஓகேவா? வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரவீன் உத்ராத்தோடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் டேஸில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இல்லை பிரவீன் உத்ராத் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். தன்யவாத்.